ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் அனிதா சக்தி. நாம் ஒரு விஷயத்த செய்யணும்னு ஆசைப்பட்டா முடிஞ்ச அளவுக்கு அதை சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும். இல்லைன்னா அதுவே நமக்கு கஷ்டமாயிரும். இன்னைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் 15. நம்மளோட ஹீரோயினி ஹீரோவை நினச்சி அப்படியே காதலில் தலைச்சி போயிருப்பாங்க. இந்த வில்லை வச்சு தானே என்னை பயமுறுத்துவான், ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த வில்லை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ சிஸ்டம் பேசும், உனக்கு பைத்தியமா என்ன? இதுவும் வேலை கிடையாது, நீ உன் வேலையை போய் பாரு, இனி எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஆமா ஆமா தெரியும், இப்ப பண்ணிட்டு இருக்கிய அதானே. நான் சொல்றத கேளு, இதை இப்பவே நிறுத்திரு. முடியாது, நான் ஆல்ரெடி அவனை விரும்ப ஆரம்பிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோ பின்னாடி வந்துட்டு இருப்பாரு. அதை பார்க்காத ஹீரோயினி, ஏன் எங்களை பார்த்தா உனக்கு பொறாமையா இருக்கா, வயிற்றுச்சலா இருக்கா, நல்லா படு நல்லா படு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும் போது அந்த வில் நம்ம ஹீரோட வயிற்றுல பலமா பட்டுரும். ஐயோ, நீங்க எப்போ வந்தீங்க? அடி ரொம்ப பலமா பட்டுருச்சா? சாரி, தெரியாதரமா அடிச்சுட்டேன். ஏதாவது வாய் திறந்து சொல்லுங்க ப்ளீஸ், நான் நான் கவனிக்கல நீங்கள் இங்கே வந்ததை அப்படின்னோடனே நம்ம ஹீரோ ஒன்றுமே பேசாமல் நின்றுட்டுருப்பாரு. ஏதாச்சும் சொன்னால் தானே தெரியும், வாயை திறந்து ஏதாச்சும் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. அப்போ நம்மளோட ஹீரோ அவரோட வில்ல பிடிச்சி இழுப்பார். ஏன்னா கூடவே அதுக்குள்ளே ஹீரோயினி மாடிட்டு இருக்காங்க இல்லையா, ரெண்டு பேரும் மறுபடியும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஹீரோ கிஸ் கொடுக்குற மாதிரி ரொம்ப கிட்ட வருவார். மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படின்ற மாதிரி ஹீரோயினி பார்ப்பாங்க. ஆமாம், எனக்கு ரொம்ப வலிக்குது நீ அடிச்சது. இப்போது என்ன செய்யலான்னு இருக்க? அதுக்காக அது சரி, வேணும்னு என்ன கிஸ் போட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி வாயை குவிச்சிட்ருப்பாங்க. அதை பார்க்கும்போது ஹீரோ ரசிக்கிற மாதிரி கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயினி கொண்டையில் ஒரு கிளிப்பை சொருவார். நம்மளாம் பல்லு கிளிப் சொருனா தான் நம்ம கொண்டையே நிற்கும், அவங்க கொண்டைக்கும் ஒரு சின்ன ஊசி கிளிப்பே போதுமா. அதை ஹீரோயினி கொண்டையில் சொருவினதும் நம்ம ஹீரோயினி முடிச்சுப்பாங்க. அப்போ இவன் முத்தம் கொடுக்கலையா, என் கொண்டையில் என்ன சொருக்குன்னு, என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் உனக்கு கொடுக்குற மொதல் கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கா? ஓ, கிஃப்டா? நான் எதிர்பார்க்கவே இல்லை, நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. எதிர்பார்த்த போது தராத கிஸ்ஸை நம்மளோட ஹீரோ எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம ஹீரோயினிக்கு கொடுப்பாரு. ஹீரோயினிக்கு சந்தோஷம் தாங்காது, உடனே மௌனமாகவே சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஓகே தானே அப்படின்ற மாதிரி ஹீரோ நிற்பார். சோ, நான் என்னென்ன சொல்கிறது, சரி இவங்கிட்ட காட்டிக்கூடாது. அப்புறம் என்ன கேளு, இல்லை லாஸ்ட் டைம் உன்னோட ரூமில் என்னோட பெயிண்டிங் பார்த்தேன், அது எப்படி அங்கே வந்துச்சு? யார் வரைஞ்சது, நீங்களா? அது இவங்க ரெண்டு பேரும் அங்கே தான் இருக்காங்களா? மாஸ்டர் நீயா? என்ன விஷயம் சொல்லு. நாங்கள் கொலகாரனோட வீட்டை சர்ச் பண்ணோம், அங்கே எங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி எதுவும் கிடைக்கல பீட்சா. சரி, சர்ச் பண்ணுறதை நிறுத்தாதீங்க. ஓகே, நீயும் என்ன பார்த்துட்ருக்க, என்ன விஷயம், வேறு ஏதாவது சொல்லணுமா என்கிட்ட சொல்லு. ஒரு ஹீரோயினி தான் பார்த்துட்ருப்பாரு. திடீர்னு நல்லா தடுமாறி, அது வந்து நம்ம எல்லை பகுதியில் இருக்க நாட்டோட, அதாவது வெஸ்ட் சீயோட பீட்சா உங்களை சந்திக்கணும்னு விரும்புகிறாரு, அதனால உங்களுக்கு இந்த தகவலை அனுப்பிச்சிருக்காரு. திடீர்னு ஏன் அந்தாலும் இங்கே வரான், என்னவோ நடக்க போகுது. சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் காலையில் நம்ம ஹீரோயினி அவங்க ஸ்வீட் செஞ்சு நம்ம ஹீரோ கூட்டி விடுவாங்க. இது இப்படி பிடிங்க, இப்போ எனக்கு ஊட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் செய்ய தெரியாதவர் போலயே நம்ம ஹீரோயினி ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. வா, ஐயோ சிந்துத பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ தொடச்சி விட்டுட்ருப்பாரு. ஐயோ, சிவ பூஜையில் கரடி வந்து நிற்குதே. பீட்சா, உங்களை பார்க்கறதுக்காக வெஸ்ட் சீ கண்ட்ரிலேருந்து பீட்சா வந்திருக்காரு, வர சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவர் வருவார். பீட்சா, உங்களோட நலத்தை தெரிஞ்சுக்க நான் ஆவலாக இருக்கேன். உங்களோட கால் சரியாயிடுச்சுன்னு இந்த நாடு முழுக்க பேசிக்கிட்டாங்க, நான் பார்க்கலன்னா எப்படி, அதனால தான் உடனே புறப்பட்டு வந்துட்டேன். உங்கள் கால் இப்போ ஓகே தானே? உங்களுக்காக என் நாட்டில் 1000 வருஷம் பழமையான மூலிகை மருந்து கொண்டு வந்திருக்கேன், இதை மட்டும் தடவுனீங்கன்னா உங்கள் கால் சரியாயிரும். யார் இவன், சொன்னதெல்லாம் நம்பி இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கா? இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைல்ல. சரி, அவங்க முன்னாடி எதுவும் காட்டிக்காத. சரி, உன் பின்னாடி நிற்கிறது யாரு? கிட்ட வாமா, சீக்கிரம் பீஸா கேட்குறாரு சொல்லு. என்னோட பேர் யோயோ, நான் இவரோட பொண்ணு, என்னோட வணக்கங்கள் உங்களுக்கு. ஆஹா, அப்புறம் என் பக்கத்தில் இருக்க பொண்ணை பற்றி கேட்டீங்க,
உங்கள் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்களே, இவங்க யாரு? இவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா பீட்சா? இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்புவார். ஐயையோ! நான் காண்க பையன்றத இவன் சொல்லிருவானோ? அம் இவரு ஏன் ஆளு அப்படின்ற மாரி கை கோத்துன்னு உட்காந்துருப்பாங்க. நம்மளோட ஹீரோவும் இத ரசிப்பாரு. என்ன பார்க்குறீங்க? இல்லையா? நம்மளோட ஹீரோவும் சப்போர்ட் பண்ணுற விதமா, திஸ் இஸ் மை கேர்ள். அதுவும் இல்லாம ராயல் செஃப்பும் கூட அப்படின்னு சொல்லிருவாரு. ம். ஓ! ராயல் செஃப். நீங்க செஃப் மெய்யா? நான் கேள்விப்பட்டுருக்கேன். மெய் இல்ல. என் பேரு மெங். செஃப் மெங். என் பேரு எதுக்கு தப்பா சொல்றீங்க? ஓ! இல்ல நீங்க மெய் ஃபேமிலி தானே? எனக்கு தெரியும். ஐயோ! திரும்பவும் தப்பு தப்பா சொல்றானே! சரி சொல்லிட்டு போ. அதுக்கப்புறம் அந்த டாட்டர காமிப்பாங்க. யோயோவ. அவங்க பயங்கரமா சமைச்சுட்ருக்கும்போது, சிஸ்டர் அந்த இடத்துக்கு வந்து, "ஹலோ! யோயோ! நீ தானே வெஸ்ட் கண்ட்ரிலேருந்து வந்திருக்க, பிட்ஸாவோட பொண்ணு? ம். நீங்க இங்க உங்களோட மேரேஜ்க்காக தானே வந்திருக்கீங்க. நீங்க பீட்சாவ கல்யாணம் பண்ண போறீங்கல்ல?" ம். ஆமா. ஓ! அப்படின்னா ஏகப்பட்ட கனவுகளோட இந்த நாட்ல காலடி எடுத்து வச்சிருப்பீங்கன்னு சொல்லுங்க. ஆ, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. எங்க அப்பா சொன்னாருங்க, இங்க வர சொல்லி. அதனால தான் அவர் கூட வந்தேன். எனக்குன்னு எந்த கனவுகளும் இல்ல. எனக்கு இதுதான் முக்கியம். எங்க அப்பா சொன்னாருங்க என்ன சமைக்க சொல்லி. அதனால தாங்க நான் சமைக்கிறேன். எங்க அப்பா சொன்னாருங்க பீட்சாவ கல்யாணம் பண்ண சொல்லி. அதனால தாங்க நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பான்னு சொல்லிட்டுருப்பாங்க. இத கேட்ட சிஸ்டர் இத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. இங்க சாப்பாட்டுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம். சாப்பாடு சமைக்க தெரிஞ்ச எந்த ஆண்மகனும் சொக்கி விழுந்துருவான். அப்படி இருக்கும்போது பீட்சாவ நீ கரெக்ட் பண்ணணும்னா முதல்ல அவர் வயித்த கரெக்ட் பண்ணணும். அவருக்கு நல்லா சமைச்சு குடுத்தா உன்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு இத தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த நாட்ல 75% பீப்பிள் நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க. ஓ! அதனால தான் எங்க அப்பா என்ன சமையல் கத்துக்கன்னு டார்ச்சர் பண்றானா? அப்புறம் இன்னொரு விஷயம். பீட்சா கூட பல்லி மாரி ஒருத்தி ஓட்டிட்டே இருக்காளே! அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. அவ கொஞ்சம் பேட் மைண்டு. ஆ! ரொம்ப நன்றிங்க. இது நல்ல வேளை நீங்க முன்கூட்டியே சொன்னீங்க. ஆ விட்டா என்ன கொத்திருவா போலயே! கத்தி நீட்டி பேசிட்டு இருக்கா. அ சரிம்மா. நான் சொன்னதெல்லாம் நீ மனசுல வச்சுக்கோ. முதல்ல பீஸாக்கு ஏதோ செஞ்சுட்டு இருந்தல, அத இப்போ நீ போய் செய்யலாம். போய் கொத்திட்டு இருந்தியே, போய் கொத்து. வேலை முடிஞ்சது. இனிமே தானா தீ பத்திக்கும். நம்ம ஹீரோவுக்கு சமைச்சு அந்த பொண்ணு கொண்டு வருவா. பீட்சா உங்களுக்காக நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் அந்த பிளேட்டை வைப்பா. நம்ம ஹீரோயினி தான் வந்திருக்கான்னு நினச்சி, ஏன் இன்னைக்கு ஸ்பெஷலாக எதுவும் கிடையாதா? ஃபுட்டு நார்மலாக இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் அந்த பொண்ணு பேச ஆரம்பிப்பா. பீட்சா அப்போ வந்தது என்னோட ஆள் இல்லையா? உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு சமைச்சேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருப்பா. நம்மளோட ஹீரோ இந்த பொண்ணை பார்த்ததுமே சாப்பிடாம சாப்ஸ்டிக்கை கீழே வச்சுருவாரு. நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும்னு. அதனாலவே நான் ஸ்பெஷலாக கற்றுக்கிட்டு செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாள். நம்ம ஹீரோ சாப்பிட மனசு இல்லாமல் உட்காந்துட்ருப்பாரு. சரி இவரை இப்படியே விடக்கூடாது. அந்த சிஸ்டர் சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்த உடனே இவரை கரெக்ட் பண்ணுறதுக்கு நாம தான் முன்னாடி போய் பாயணும் அப்படின்றதுக்காக அவங்களே ஹீரோவோட இதயத்தை கொள்ளடிக்கிறதுக்காக வாலண்டரியாக வந்து ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் எடுப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினி அது ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. பீட்சா இது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. வாங்கிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அதை நம்மளோட ஹீரோ ஒரு வழியாக நோட் பண்ணிடுவார். நீ நீ இங்கே வந்துட்டியா? ஒரு வேளை என்ன தப்பாக நினச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுவா. ஹீரோயினி அந்த ஃபுட்டையே முறைச்சி பார்த்துட்ருப்பாங்க. நான் சாப்பிடல. என் மேலே ஏதாவது கோவமா? இல்லை. உன் மேலே கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது? இல்லை, இந்த ஃபுட் ரொம்ப ஆர்டினரி ஃபுட் தான். இதை சமைக்கிறதுக்கு எதுக்கு இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டான்னு யோசிக்கிறேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு சமைச்செல்லாம் கொண்டு வரணும்? அதுதான் எனக்கு புரியல. அந்த ஆள் இப்போ இங்கே வந்திருக்கிறது நம்ம நாட்டோட அவரோட நாட்டை ஒரு பார்ட்டா மாற்றுறதுக்காக தான். அதாவது எப்பயுமே நம்ம நாட்டு கூட இணைஞ்சு செயல்படணும்னு நினைக்கிறாரு. அந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் அவர் இங்கே வந்திருக்காருன்னு சொன்னாங்க. ஓ! இதுலேருந்தே நல்லா தெரியுது. அவர் என்ன இணைந்து செயல்படணும்னு நினைக்கிறான்னு. அவர் பொண்ணுக்கு அப்பாவா இல்லை மாமாவா? உனக்கு ஜெலஸாக இருக்கா? நாளைக்கு அவங்கள நான் அனுப்பிச்சிடுறேன். இல்லை நான் அப்படி சொல்ல வரல. அப்போது என்ன பண்ணலாம்? அந்த பொண்ணு சின்ன பொண்ணு. எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பா. நானே அவகிட்ட நாளைக்கு டைரெக்டாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்லுவாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். கிஸ் ஸ்மைல்.